Hello friends, welcome to Princess Infinite Math Heaven channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 சாப்டர் 4ல 4.3 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு வரனால நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஸோ பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். In a right angle triangle, the square of hypotenuse is equal to the sum of square on the other two sides. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு ABC அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஹைப்போதெனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம இதை தான் மெயினாக கண்டுபிடிப்போம் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ். ஸோ இது வந்து ஹைப்போதெனஸ். இது எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், அதை ஈக்குவலாக, அதாவது இந்த சைடும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டுத்தோட ஸ்கொயர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர்ஸ்னு வரப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரமோட ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் எல்லா சம்ஸும் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, இது நம்மளுக்கு கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இஃப் அ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த். அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா டைரக்ஷன்ஸு, நார்த்து, அதுக்கப்புறமா ஈஸ்ட்டு, அதுக்கப்புறமா சவுத் அண்ட் வெஸ்ட். கரெக்டாக? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட், அதாவது இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேன் வந்து ஈஸ்ட் நோக்கி எத்தனை மீட்டர்ஸ் நடக்கிறாருன்னா 18 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து அவர் 24 மீட்டர் நார்த் சைட் வழியாக மூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்கிறேன், இங்கே வர்றதை வந்து நான் பின்னு சொல்கிறேன், அண்ட் இதை வந்து நான் சி சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து அவர் இப்போ நிற்கிறாரு. கரெக்டாக? இது அவரோட கரண்ட் பொசிஷன். இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும் இதுதான். சரிங்களா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இன் ட்ரையாங்கிள் ABC by Pythagoras theorem, நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே பாருங்க, AC தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஏபிக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர், தட் இஸ் 18 ஸ்கொயர், ப்ளஸ் பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24 மீட்டர், தட் இஸ் 24 ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ 18க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும்? எனக்கு 324 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 24க்கு நான் ஸ்கொயர் எடுக்கிறப்போ 576 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு 900 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ பாருங்கள், AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900. அப்போ AC இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900. அப்போது இதை நான் என்னென்னு எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 × 13 எழுதலாமா? கரெக்டாக? அப்போ இது ஸ்கொயர் ரூட் நான் எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆகும்? 13 கிடைக்கும். அப்போ AC இஸ் ஈக்குவல் டு 30. இவங்க எந்த இதில் கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 30 மீட்டர். ஓகேங்களா, அப்போ நான் என்னன்னு சொல்லலாம்? த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் இஸ் பொசிஷன் இஸ் 30 மீட்டர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. தேர் ஆர் டூ பாத் தட் ஒன் கேன் சூஸ் டு கோ ஃப்ரம் சாரா ஹவுஸ் டு ஜேம்ஸ் ஹவுஸ். ஓகேங்களா, அதாவது இங்கே ரெண்டு பாத் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாரா ஹவுஸ் இது, ஜேம்ஸ் ஹவுஸ் இது. ஸோ எய்தர் இந்த சைடு வழியாக போகலாம், அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரலாம். அதை தான் இங்கே கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன் வே இஸ் டு டேக் C ஸ்ட்ரீட் அண்ட் அதர் வே இஸ் டு டேக் ஃப்ரம் B ஸ்ட்ரீட் அண்ட் தென் A ஸ்ட்ரீட். அதாவது ஒரு வே வந்து C ஸ்ட்ரீட் மூலியமாக, இதுதான் C ஸ்ட்ரீட். ஓகேங்களா, ஸோ இந்த C ஸ்ட்ரீட் மூலியமாக போகலாம். அதர் வே வந்து B ஸ்ட்ரீட் வழியாக வந்து அதுக்கப்புறமா A ஸ்ட்ரீட் வழியாக போய் ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் த டைரக்ட் பாத் அலாங் C ஸ்ட்ரீட். அதாவது C ஸ்ட்ரீட் மூலியமாக போகிறாங்கல்ல, அது எவ்வளோ ஷார்ட்டராக இருக்குது கம்பேர்ட் டு திஸ் பாத். ஓகேங்களா, அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு அதோட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் போட போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாம்? The distance between Sarah's house and James' house using C street. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த C street வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? C street வச்சு பண்ணுறப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் அப்படின்னு வருமா? அப்போது ஏபிக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 miles. அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிசிக்கு என்ன இருக்குது? 1.5 இருக்குது. ஸோ 1.5 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயருக்கு 4, 1.5க்கு நம்மளுக்கு என்ன வரும்? 2.25 அப்படின்னு கிடைக்குமா?
ஸ்கொயர் பண்ணுறப்போ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் 6.25 அப்படின்னு கிடைக்கும். இது நம்மளோட ஏசி ஸ்கொயர். அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏசியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் 2.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2.5 அப்படின்னு கிடைக்கும். இங்கே எல்லாமே மைல்ஸில் போட்டிருக்கனால நம்ம இங்கே மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஓகேங்களா, அப்போது இன்னும் சி ஸ்ட்ரீட் வழியாக போகிறப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்குது 2.5 மீட்டர்ஸில் டக்குன்னு வந்துருவாங்க. அதே இங்கே பாருங்கள், நம்ம பி ஸ்ட்ரீட் வழியாக வந்து ஏ ஸ்ட்ரீட் வழியாக வந்தோன்னா என்ன ஆகும் 2 + 1.5 3.5ன்னு வருமா. ஸோ அதுவும் ஒரு ஸ்டெப்பாக நம்ம போட்டுடலாமா. distance covered by using A and B street are B plus A which is equal to 3.5 miles. கரெக்டா, ஏன்னா 2 + 1.5. ஓகேங்களா, ஸோ எனக்கு 3.5ன்னு வரும். அப்போது நான் இதை என்ன சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிக்கலாமா. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும், difference in distance is equal to 3.5 miles minus 2.5 miles. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 1 மைல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ நான் கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம். the direct route through C street is shorter, TERன்னு வரும், இஸ் ஷார்ட்டர் பை எவ்வளோ மைல்ஸ் வித்தியாசத்தில் ஷார்ட்டராக இருக்குது, 1 மைல் டிஃப்ரென்ஸில் வந்து ஷார்ட்டராக இருக்குது. ஸோ பை 1 மைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுடலாம். புரிஞ்சுதா என்ன சம்மு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு கெட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி யூ மஸ்ட் அவாய்ட் வாக்கிங் த்ரூ அ பாண்ட். ஸோ அதாவது ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே நான் வரைகிறேன். ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நான் வந்து வரைகிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த பாண்டில் தண்ணி இருக்கிற மாதிரி நான் வரைகிறேன். தேர் இஸ் அ பாண்ட். இந்த பாண்ட் என்னென்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகிறதுக்கு இந்த பாண்ட் வழியாக அவங்க போகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பாயிண்ட் ஏ அப்படின்றத நான் இங்கே போடுறேன், பாயிண்ட் பி அப்படின்றத இங்கே போடுறேன். ஏன்னா என்ன பாண்ட் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூ மஸ்ட் வாக் 34 மீட்டர்ஸ் சவுத் அண்ட் 41 மீட்டர் ஈஸ்ட். ஸோ நம்ம டேரெக்ஷன் போட்டுக்கலாம், நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. கரெக்டாக, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யூ மஸ்ட் வாக் 34 மீட்டர் சவுத். ஓகேங்களா, சவுத்னா கீழே வருது இல்லையா, ஸோ அதனால் கீழே வந்து 34 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க, 34 மீட்டர் அண்ட் 41 மீட்டர் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் எந்த சைடு இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ இங்கே இருந்து 41 மீட்டர் ஈஸ்ட்டுக்கு வந்து வாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு சொல்லலாம், சீன்னு சொல்லலாமா. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, டு த நியரஸ்ட் மீட்டர் ஹவு மெனி மீட்டர் உட் பி சேவ்ட் இஃப் இட் வேர் பாசிபிள் டு மேக் அ வே த்ரூ த பாண்ட். அதாவது இந்த பாண்ட் வழியாக நடந்து போகிறப்போ எவ்வளோ அவங்களால சேவ் பண்ணியிருக்க முடியும் வேஸோட மீட்டர் கணக்கில் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது இந்த சைடோட வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் போட போகிறோம். அப்போ என்ன சொல்லலாம், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி by Pythagoras theorem நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏபி இருக்குது. நீங்கள் எடுத்தது ஏசின்னு சொல்லிடக்கூடாது. ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், இதோட வேல்யூஸை நான் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏசியோட இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ இருக்குது 34. ஸோ 34 ஸ்கொயர் ப்ளஸ் சிபிக்கு என்ன இருக்குது 41. ஸோ 41 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ 34 ஸ்கொயருக்கு எனக்கு என்ன வரும் பண்ணால் 1156ன்னு வருமா. அதே மாதிரி 41 ஸ்கொயருக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 1681 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் 2837 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 53.26 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எல்லாருக்கும் எடுக்க தெரியும் இல்லையா. ஒரு தடவை நான் ரஃபாக போட்டு காட்டுறேன். இந்த மெத்தடை நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேயா, ஸோ 2837 அப்படியே போட்டேன். ஸோ நான் இங்கே வந்து 2 டிஜிட்டாக எடுப்பேன். கரெக்டாக, அப்போ 28 இருக்குது. இப்போ பாருங்கள், நான் 5 5s அப்படின்னு போட்டேன்னா 25 அப்படின்னு வரும். ஸோ 28 - 25 3ன்னு வருமா. அப்போது நெக்ஸ்ட் இருக்கிற 2 டிஜிட்டை வந்து நான் கீழே இறக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் மேலே இங்கே எனக்கு என்ன வருதோ அதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் நான் போடுவேன். அப்போ 5 2s are 10. ஸோ 10. இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன நம்பர், இந்த இடத்துல என்ன நம்பர் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேனோ அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கே 2 போட்டேன்னா 102 × 2 is equal to 204ன்னு வருமா. அது ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. அதே நான் இந்த இடத்துல 3 போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் 309 அப்படின்னு வருமா. ஸோ இது சம்ஹவ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறப்போ 28 அப்படின்னு வரும். இப்போ இதே நான் இந்த இடத்துல பாயிண்ட் வச்சேன்னா எனக்கு 2 zeros ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 53 வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே போடலாம். 53 மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும்
106 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இங்கே எந்த நம்பர் போட போகிறேனோ அந்த நம்பரை தான் நான் இங்கேயும் போட போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே 2ன்னு போட்டேன்னா இங்கேயும் 2. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், 2124 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறப்போ 676. ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணி நான் வந்து இங்கே ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணலாம் இதில், இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி, இங்கே பாருங்கள், how many meters would be saved if it were possible to make a way through the pond அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, and to the nearest meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லலாம், the way through pond is 53.26 meter அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன, இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 34 + 41 75 மீட்டர். 75 மீட்டரும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது, எனக்கு சியோட வழியாக, அதாவது ஏபி வழியாக போகிறது தானே ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, which is nearest compared to other from A to B through C. கரெக்டாக, A to B, இந்த டயக்ராமில் A to B through C போகிறது வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஏபி வழியாக போகிறதே ஈஸியாகவும் ஷார்ட்டஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் என்னென்னு சொல்லலாம், தட் இஸ் 34 மீட்டர் ப்ளஸ் 41 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, which is equal to 75 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நான் என்ன சொல்லலாம்னா, டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்வளோ அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால் நான் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். அப்போது 75 மீட்டர் மைனஸ் ஏபியோட வேல்யூ என்னது, 53.26 மீட்டர். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், 21.74 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. அப்போ அவங்க எவ்வளோ மீட்டர் சேவ் பண்ணியிருக்காங்க இந்த வழியாக நடந்து போனால் 21.74 மீட்டர்ஸ் வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம், he can save 21.74 meters by walking through the pond. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக எடுத்து எழுதுறது வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இது வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேல கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதலாம். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வேல கூட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதலாம். ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இந்த ரெக்டாங்கிள் WXYZ, அதாவது இது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து XY + YZ is equal to 17 cm and XZ + YZ is equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த சைட்ஸ் வந்து லென்த்னும் இதை வந்து நம்ம பிரெத்னும் சொல்லுவோம். கரெக்டாக இப்படி வருது, அதாவது YW அண்ட் ZXக்கு போகிற சைட்ஸை வந்து நான் டயக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கரெக்டாக என்ன ப்ராப்பர்ட்டி, டயக்னல்ஸ் ஆஃப் லென்த் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டீன்னு நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு நான் எழுதுனேன்னா எனக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள், XY + YZ is equal to 17 cm கொடுத்துருக்காங்களா. ஓகே, இப்போ XY எனக்கு என்னது, பிரெத். ஸோ பின்னு நான் போட்டுக்கிறேன். YZக்கு என்ன எழுதியிருக்கேன், லென்த் L. ஓகேங்களா, which is equal to 17. இப்போ பாருங்கள், B is equal to 17 - L அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதலாமா. ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், XZ + YW is equal to 26 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், XZ என்னது, diagonals D, YW என்னது D, which is equal to 26. அப்போ 2D is equal to 26. அப்போ D is equal to 13. கரெக்டாக 13 cm. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பித்தாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் அதையே இங்கே வந்து எழுதுகிறேன். உங்களுக்கு இதே மாதிரியே நான் உங்களுக்கு இங்கே வரைகிறேன், ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதுக்காக தான் ZYX. ஸோ இது வந்து நான் Lன்னு சொல்கிறேன், இதை நான் Bன்னு சொல்கிறேன், பிரெத்து. அண்ட் இதை வந்து நான் டயக்னல் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போது பை பித்தாகரஸ் தியரம் ZX square is equal to ZY square plus YX square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா. ஓகே, ஸோ ZXக்கு என்ன இருக்குது, D இருக்குது. அப்போ D square is equal to ZYக்கு L இருக்குது, L square plus YXக்கு B இருக்குது, ஸோ B square. ஓகேங்களா, இப்போது எனக்கு வந்து L + B the whole squareோட ஃபார்முலா என்னது, L square plus B square
ப்ளஸ் 2LB கரெக்டாக A + B ஹோல் ஸ்கொயரில் வந்து நான் இதை பண்ணுறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து L² + B² இருக்குது, இங்கேயும் எனக்கு L² + B² இருக்குது. ஸோ அதனால் நான் வெறும் இந்த L² + B² மட்டும் வச்சுக்கிட்டேன்னா இது என்ன ஆகும், L + B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2LB அப்படின்னு எனக்கு ஆகுமா, கரெக்டாக? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் இதோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு மேலே வந்து இதோட B + L அதாவது L + Bக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், Dயோட வேல்யூ எனக்கு என்னது 13. ஸோ அப்படியே இங்கே போடலாம். 13² = L + B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2LB. ஓகேங்களா? ஸோ 13² L + Bக்கு எனக்கு என்னது 17. 17² மைனஸ் 2 × L. Bயோட வேல்யூ எனக்கு என்னது 17 மைனஸ் L. 13² 169 வரும், 17² 289 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், 2 × 17 ஆர் 34. L ஒன்று இருக்குது, ஸோ கேரி பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2L × L = L². ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பரை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், 2L² மைனஸ் 34L ப்ளஸ் 289 மைனஸ் 169 = 0. ஸோ 289 மைனஸ் 169 எவ்வளோ எனக்கு, 2L² மைனஸ் 34L ப்ளஸ் 120 அப்படின்னு ஆகுமா, கரெக்டாக? 9 மைனஸ் 9 0, 8 மைனஸ் 6 2, 2 மைனஸ் 1 1. ஓகேங்களா? which is equal to 0. இப்போ இது எல்லாமே எனக்கு 2 டேபிள்ஸில் டிவைட் ஆகுமா, அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், L² மைனஸ் 17 மாறுமா, மைனஸ் 17L ப்ளஸ் 120 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 16 ஆகும். ஓகேங்களா? which is equal to 0. ஸோ 60 வந்து நான் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு 60 கிடைக்கணும். அதே மாதிரி 2 நம்பரை நான் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 17 கிடைக்கணும். அப்போது நான் 12 5s அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு மைனஸ் 17னா மைனஸ் 12 மைனஸ் 5 மைனஸ் 17. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 12 5s 16 கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை என்னென்னு எழுதலாம், L minus 12 × L minus 5 = 0. இப்போ பாருங்க, எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், L = 12,5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த L எடுத்துகிட்டு போய் நான் B ஓட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், B = 17 minus L when L = 12, B = 17 minus 12 which is equal to 5. அதே மாதிரி when L = 5, B = 17 minus 5 which is equal to 12. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ப்ராப்பர்ட்டி என்னென்னா லென்த் மஸ்ட் பி கிரேட்டர் தென் பிரெத். கரெக்டாக? இங்கே பாருங்கள், லென்த் தான் எப்போவுமே பெருசாக இருக்கும், பிரெத் வந்து குட்டியாக இருக்கும். அப்போ பாருங்கள், எனக்கு இங்கே 5 இருக்கிறப்போ 12ன்னு பிரெத் கிடைக்குது. ஸோ இது எனக்கு கண்டிப்பாக வராது. அப்போது ஃபஸ்ட் ஒன் தான் நான் எடுத்துப்பேன். பை த ப்ராப்பர்ட்டி நான் என்ன சொல்லலாம், பை த ப்ராப்பர்ட்டி length is equal to 12 cm, breadth is equal to 5 cm. புரிஞ்சுதா எல்லாருக்கும் இந்த சம்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, the hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. அதாவது இந்த சைடு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 6 meter more than அப்படின்றனால ப்ளஸ் twice of the shortest sideனா twice of the shortest side நான் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? அப்போ ஷார்ட்டஸ்ட் சைடு நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து the third side is 2 meter less than the hypotenuse. அதாவது இந்த ஹைப்போத்தனிஸை விட 2 meter லெஸ்ஸாக இருக்கான். அப்போ என்னது, 6 meter ப்ளஸ் 2x மைனஸ் 2 meter. அப்போ இது என்ன ஆகும், 2x ப்ளஸ் 4 meter அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 4 நம்ம எடுத்துப்போம், மீட்டர் எடுத்துட்டோம்னா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. இதை வச்சு நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சம்ஸை போட போகிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இங்கே நம்ம கண்டென்ட் வந்து எழுத போகிறோம். ஸோ அதனால் கொஸ்டினை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மேக்ஸில் எப்போவுமே கீ பாயிண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு கொஸ்டின்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா, பை த பித்தாகரஸ் தியரம். பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன சொல்லலாம், AC ஸ்கொயர் is equal to AB square plus BC square அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பாருங்க, AC ஸ்கொயருக்கு எனக்கு என்ன இருக்குது, 6னே எடுத்துக்கிறேன். 6 plus 2x the whole square is equal to ABக்கு என்ன இருக்குது, x square plus BCக்கு என்ன இருக்குது, 2x plus 4 meter 4னே எடுத்துக்கிறேன் the whole square. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும், 6 square plus 2x the whole square plus 2 into 6 into 2x. கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், 2x the whole square ப்ளஸ் 4 whole square ப்ளஸ் 2 into 2x into 4 அப்படின்னு வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, 6 6 36, 2x ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயராக மாறுமா, ப்ளஸ் 2 into 2 4 into 6 24 அப்படின்னு வருமா, x which is equal to x square plus 2x square 4x square மாறிடும், 4 square 16 மாறிடும், ப்ளஸ்
இது வந்து 2 into 2 4, 4x into 4 16xன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 4x square ப்ளஸ் 24x ப்ளஸ் 36 is equal to x square. ஸோ 4x ப்ளஸ் x square is equal to 5x squareன்னு வருமா. 5x square ப்ளஸ் 16x ப்ளஸ் 16 ஓகேங்களா. இப்போ இதை எடுத்துகிட்டு வாங்க. 4x square minus 5x square plus 24x minus 16x plus 36 minus 16 is equal to 0. அப்போ இது என்ன ஆகும், minus x square 24 minus 16 எனக்கு என்ன ஆகும், 8 ஆகுமா. அப்போது 8x plus 36 minus 16 என்ன ஆகும் எனக்கு 20 அப்படின்னு. 20 is equal to 0. அப்போ நான் இதை என்னென்னு எழுதலாம், x square minus 8x minus 20 is equal to 0. x minus 10 x plus 2. ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு -20 அப்படின்னு இருக்குது. ஸோ -20 அப்படியே போட்டுக்கிறேன். 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு -20 அப்படின்னு வரணும் ஓகேங்களா. அதே மாதிரி 2 நம்பரை நான் வந்து ஆட் பண்ணுறப்போ எனக்கு -8 அப்படின்னு வரணும். எப்போவுமே ஹையஸ்ட் அடிஷனில் எப்போவுமே ஹையஸ்ட் நம்பருக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சிம்பிள்ஸில், சயின்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் -10 போட்டுக்கிறேன். லோவஸ்ட் நம்பருக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், -10 into 2 is -20. அதே மாதிரி இதை ஆட் பண்ணுறப்போ -10 இங்கே 2 இருக்குது. அப்போது -10 + 2 is -8 ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்துடுச்சா, அதை தான் நான் போட்டிருக்கேன். which is equal to. ஸோ அப்போ நான் என்னென்னு எழுதலாம், x minus 10 வந்து x is equal to 10ன்னு எழுதலாம். x plus 2 வந்து x is equal to -2ன்னு எழுதலாமா. ஸோ அதை எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். நெகட்டிவ் நம்பர் ஆர் நெக்லிஜிபிள். கரெக்டாக, நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் கன்சிடர்னு போட்டுக்கலாம். அப்போது நான் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன ஆகும், எனக்கு ஹைப்போத்தனிஸ் அதுக்கப்புறமா சைட்ஸோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 6 மீட்டர் + 2x is equal to 6 + 2 into x ஓட இடத்துல நான் 10 போட்டுக்கிறேன். அப்போது 6 + 20 which is equal to 26. அதுக்கப்புறம் அதர் சைடு இருக்கு இல்லையா, சாரி இப்போ தெரியுதா 26 அதர் சைடுன்னு இருக்குல்ல, அதர் சைடுக்கு x that is equal to 10. அடுத்தது என்னோட தேர்ட் சைட் (2x + 4 மீட்டர் which is equal to 2 into 10 + 4 that is equal to 20 + 4 which is equal to 24 ஓகேங்களா. அப்போ நான் என்னென்னு எழுதலாம், sides is equal to ஷார்ட்டஸ்ட்லேருந்து போகலாமா, 10 மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர்ஸில் போடுறேன். 10 மீட்டர், அடுத்தது 24 மீட்டர், அடுத்தது 26 மீட்டர். புரிஞ்சுதா இந்த சம்மு? எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அடுத்த சம்க்கு போகலாம், 6th சம்க்கு. இப்போ 6th சம் பாருங்க. 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 meter long ladder leaning towards a vertical wall such that it reaches the wall at 0.4 meter high அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் டயக்ராமில் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வால் இருக்கு. இந்த வால் வந்து 4 meter ஹைட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு லேடர் வந்து லீன் ஆகுது, அதாவது ஒரு ஏணி வந்து லீன் ஆகுது. நான் இது வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இன்னொரு லைன் வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 5 மீட்டர் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 5 மீட்டர் லாங். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை வந்து என்னோட ஏன்னு எழுதலாம், இங்கே பின்னு எழுதலாம், இங்கே சீன்னு எழுதலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஃபேக்ட் of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upward on the wall. அதாவது இந்த லேடர் இருக்கு இல்லையா, ஒரு 1.5 மீட்டர் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து மூவ் ஆச்சு அப்படின்றப்போ இங்கே வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்போ இந்த இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஹைட்டுக்கும் எவ்வளோ மீட்டர் வந்து இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் டயக்ராமில் போட்டு காட்டுறேன். ஸோ இப்படி ஒரு வால் இருக்குது அண்ட் இது வந்து பேஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக வந்து ஒரு லேடர் ஓகேங்களா, நார்மலாக லேடர் வச்சப்போ அதே தான் மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே மாற போகிறது கிடையாது, அதே மீட்டர் அதே இதுதான் கிடைக்க போகுது. ஸோ இது என்னோட ஏ, இது என்னோட பி, இது என்னோட சி. ஆனால் இப்போ இந்த லேடர் வந்து ஒரு 1.6 மீட்டர் கொஞ்சம் ஸ்லைட்டாக மூவ் ஆகிறப்போ ஓகேங்களா. அப்போ இது சி டேஷு, இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து 1.6 மீட்டர். ஸோ இங்கே வரப்போ இதோட ஹைட் வந்து டிஸ்டன்ஸ் வேரி ஆகும்ல, லைக் இப்படி வரும் அந்த லேடர். கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பாயிண்ட்டில் போட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக வரையணும், எனக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 5 மீட்டரில் தான் இருக்கும். ஸோ இப்படி வரப்போ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போ இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணலாம், ஏ டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த வந்து நான் எனி லெட்டர்ஸ் இப்போ நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன் ஓகேங்களா, எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இதுக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்க்குறப்ப என்ன ஆகும், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை பித்தாகரஸ் தியரம் என்ன ஆகும்னா,
ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஓகேங்களா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபிக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 4னு எடுக்கணும், நான் 4 மீட்டர்னு போட்டேன். ஸோ 4 ஸ்கொயர். ஏசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது பிசியோட வேல்யூ தான். இப்போ பாருங்க, 5 ஸ்கொயர்னா 25 இஸ் ஈக்குவல் டு 4னா 16 ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ இது இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும்? 25 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ 25 மைனஸ் 16 நம்மளுக்கு என்னது? 9 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும், which is 3 மீட்டர். ஓகேங்களா, ஸோ பிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3 மீட்டர். அப்போ இங்கே பாருங்க, டோட்டலாக எனக்கு வந்து 3 மீட்டர் அப்படின்னா வெறும் பிசி டேஷ்க்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 3 மீட்டர் மைனஸ் 1.6 மீட்டர்னு சொல்லுவோமா? ஸோ அது வந்து நம்ம ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஃபார்மேட்டில் எழுதுனா நம்மளுக்கு என்ன ஆகும்? இதையும் நீங்கள் எழுதணும், நான் சைடில் வந்து எழுதுறேன். அப்போது இதை நான் எப்படி எழுதலாம்? BC dash is equal to, ஏன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது BC dash தான். ஓகேங்களா, அப்போ BC dash is equal to BC minus C dash C. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இது பண்ணுறப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன ஆகும்? 3 minus 1.6 அப்படின்னு வரும். 3 minus 1.6 1.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ என்னோட BC dash ஓட வேல்யூ 1.4 மீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பை பித்தாகரஸ் தியரம் இந்த இதுக்கு நான் வந்து பண்ண போறேன். பை பித்தாகரஸ் தியரம் இந்த டயக்ராமுக்கு பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? பை பித்தாகரஸ் தியரம் A dash C dash is equal to A dash B plus B C dash. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, A dash to C dash is equal to A dash B plus B C dash. புரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம இதோட வேல்யூஸை போட போகிறோம். இப்போ பாருங்க, A dash Bக்கு என்ன வரும்? இங்கே X இருக்கு, X plus 4 மீட்டர் அப்படின்னு வருமா? அப்போ அதுக்கு நம்ம போடலாமா? என்ன ஆகும் இங்கே? ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? X plus 4 the whole square plus, இப்போ எனக்கு இங்கே வந்து பாருங்க, BC dash. BC dashக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 1.4. அப்போ 1.4 the whole square. A dash C dash வந்து இந்த சைடில் ஸ்லாண்டிங்காக வரதுக்கும் 5 தான் சொன்னேன். கரெக்டாக ஸ்லாண்டிங்காக நம்மளுக்கு வரதுக்கும் 5 தான் வரும். ஸோ அதனால் 5 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ நான் இதை ப்ரீஃபாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் 25 இஸ் ஈக்குவல் டு இந்த X plus 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, X plus 4 the whole square plus 1.4 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 1.96 அப்படின்னு வரும். இப்போ 25 மைனஸ் 1.96, இந்த 1.96 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ X plus 4 the whole square. இப்போ 25 minus 1.96 எனக்கு என்ன ஆகும்? 23.04 which is equal to X plus 4 the whole square. ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா என்ன ஆகும்? 23.04. நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து 4.8 அப்படின்னு வரும். ஓகேங்களா, which is equal to X plus 4. ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும்ல. ஸோ X plus 4. இப்போ பாருங்க, X is equal to 4.8 minus 4. அப்போ X is equal to 0.8 அப்படின்னு வரும். 0.8 மீட்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் டாப் ஆஃப் த லேடர் would slide upward on the wall. அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நான் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாமா? எழுதுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஸ் இன் ஹைட் is 0.8 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the perpendicular PS on the base QR of triangle PQR intersects QR at S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதை வந்து நான் PQR அப்படின்னு சொல்கிறேன். இந்த QR வந்து பேஸாக வச்சு P என்ன பண்ணுதான்? ஒரு எஸ்ஸை வந்து இன்டர்செக்ட் கொடுக்குதான் இதுக்கு நடுவில். ஓகேங்களா, அதுதான் கொஸ்டினில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given QS is equal to 3SRன்னு கொடுத்துருக்காங்க. QS is equal to 3SR. அப்போ இங்கே பாருங்க, எனக்கு இங்கே QRன்னு இருக்கா? இந்த QR நான் என்ன எழுதலாம்? QS plus SR அப்படின்னு எழுதலாமா? அப்போ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். QR is equal to QS plus SR. ஓகேங்களா, அப்போ எனக்கு இங்கே QS என்ன கொடுத்துருக்காங்க? 3SR ப்ளஸ் இங்கே ஒரு SR இருக்குது. அப்போ இது ரெண்டும் நான் பண்ணுறப்போ 4SR அப்படின்னு ஆகுமா? அப்போ QR is equal to 4SRனா SR is equal to QR by 4 அப்படின்னு எனக்கு வரும். கரெக்டாக? இது எனக்கு ஒரு இது. அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கிறதுல நான் கொண்டு போய் SR சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? QS is equal to 3SR. அப்போது 3 into SRக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு? QR by 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது எனக்கு QSக்கு. ஸோ இதுவும் ஒரு வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ டு ப்ரூவ் என்ன கேட்டிருக்காங்க? அதை அப்படியே எழுதிக்கோங்க. டு ப்ரூவ் தட் 2PQ square is equal to 2PR square plus QR square. ஓகேங்களா, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இங்கே பாருங்க, இதுவும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இதுவும் எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அப்போ நான் பித்தாகரஸ் தியரம் வச்சு 2 ட்ரையாங்கிளுக்கும் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? இன் ட்ரையாங்கிள் PQS. ஓகேங்களா, அப்போ அதுக்கு பை பித்தாகரஸ் தியரம் ஸோ பை பித்தாகரஸ் தியரம் எனக்கு என்ன ஆகும்? PQ square is equal to PS square plus
QS ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதை என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் அடுத்தது என்ன இருக்குது, PSR. ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் PSR பை பித்தாகரஸ் தியரம் இங்கே ஜென்ரலாக எழுதிட்டனால நான் இங்கே எழுதலாம். ஓகேங்களா, அப்போது இது என்ன ஆகும், PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதே என்னோட ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஈக்குவேட் பண்ணுறப்போ ஈக்குவேட்டிங் 1 and 2 எனக்கு என்ன கிடைக்கும், PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் QS ஸ்கொயர். இங்கே வந்து PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் ப்ளஸ் SR ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நான் இதை வந்து மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர், PS ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது, QS ஸ்கொயர் மைனஸ் SR ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதுக்கு நான் சப்ஸ்டியூட், அதாவது கண்டுபிடிச்சி வச்சிருந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், அப்படியே பாருங்கள், PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். QSக்கு எனக்கு என்ன இருக்குது, QSக்கு 3QR டிவைடட் பை 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். SRக்கு எனக்கு என்ன இருக்குது, QR by 4 the whole square அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், ரெண்டு இடத்துல எனக்கு QR இருக்குது. ஸோ நான் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும், 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9QR ஸ்கொயர் டிவைடட் பை 4 எனக்கு என்ன ஆகும் 16 மைனஸ் இது எனக்கு என்ன ஆகும் QR ஸ்கொயர் பை 16 அப்படின்னு இருக்கும். என்னோட பேஸ் பாருங்கள் காமனாக இருக்குது. ஸோ 16 காமனாக வச்சுட்டு 9QR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் எவ்வளோ 8QRன்னு வருமா. ஸோ 8QR ஸ்கொயர். ஓகேங்களா, நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். இப்போது PQ மைனஸ் PR ஸ்கொயர், PQ ஸ்கொயர் மைனஸ், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறப்போ PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸில் போச்சுன்னா 16 2 டைம்ஸ் போகும். இது 1 டைம் ஆகிடுமா. அப்போ QR ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த 2 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு என்ன ஆகும், 2 இன்ட்டு PQ ஸ்கொயர், திரும்ப அந்த 2 எங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2 இன்ட்டு PR ஸ்கொயர் வருமா. நான் அதை வந்து டேரெக்டாக எழுத போகிறேன். ஓகேங்களா, 2PQ ஸ்கொயர் மைனஸ் 2PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு QR ஸ்கொயர். இப்போ கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, டு ப்ரூவ் தட் 2PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். எனக்கு இங்கே பாருங்கள் அதே தான் வந்திருக்கு. இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்போ நான் எடுத்து எழுதலாமா, 2PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இப்போ பாருங்கள் 8th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அட்ஜஸ்ட், இது வந்து கொஸ்டின்லேயே வந்து டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC. நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நான் வரைகிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது கொடுத்துட்டாங்க டயக்ராமில், பட் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இன் அட்ஜசன்ட் ஃபிகர் ABC இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ABC ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. இதில் வந்து ரைட் ஆங்கிள் அட் ரைட் ஆங்கிள் அட் பாயிண்ட் B, இது வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் D அண்ட் E ட்ரைசெக்ஸ் BC. அதாவது இங்கே வந்து மூணாக பிரிக்கிறாங்க. என்னன்னா D அண்ட் E ட்ரைசெக்ஸ் BC அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே A to D வந்து ஒரு பாயிண்ட்டாக போகும், அடுத்தது A to E வந்து ஒன்று வருது. ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் 8AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ஈஸி. நம்ம பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் பண்ண போகிறோம். 3 ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் ABDக்கு பண்ணுவோம், அடுத்தது ட்ரையாங்கிள் ABEக்கு பண்ணுவோம், அடுத்தது ட்ரையாங்கிள் ABCக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பை பித்தாகரஸ் தியரம். எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறனால நான் மேலே ஒரேடியாக போட்டுக்கிறேன். பை பித்தாகரஸ் தியரம், by Pythagoras theorem in triangle ABD. first triangle ABD की பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், AD square is equal to AB square plus BD square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறது, அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, with right angle at point B and point D and E trisects BC. அப்போ point D and E வந்து trisects BC அப்படின்னா மூணா பிரிச்சிருது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இது எல்லாமே சேமாக தானே இருக்கும், கரெக்டாக அளவாக தானே பிரிக்கும், ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இசிக்கு இருக்கக்கூடியது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அப்போது இங்கே பிடிக்கு இருக்குது பாருங்க, இதுக்கு என்ன போடலாம், எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா. இதே என்னோட ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ABE. ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABE இதுக்கு நான் என்ன சொல்லலாம், AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ பாருங்கள் BE அப்படின்னு வர்றப்போ BD ப்ளஸ் DE அப்படின்றது உள்ளே வருமா. அப்போ நான் இதை என்னன்னு சொல்லலாம், BE ஸ்கொயர், அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறப்போ AB ஸ்கொயர் ப்ளஸ் BEக்கு பதிலாக என்ன பண்ணலாம், BD ப்ளஸ் DE சப்ஸ்டியூட் பண்ணிட்டு த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன ஆகும், AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர், BDக்கு என்னது எக்ஸ், DEக்கு என்ன எக்ஸ்.
அப்போது எனக்கு இங்கே 2x வருமா, x plus x is equal to 2x. அப்போ 2x the whole square அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ ae squared is equal to ab square plus 2x வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் 4x square அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து என்னோட ஈக்குவேஷன் 2 நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ABC மொத்தமாக வரும். அப்போ என்ன ஆகும், பிசின்னு வரப்போ BD plus DE plus EC அப்படின்னு வரும். அப்போ x plus x plus x 3x அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், in triangle ABC, AC square is equal to AB square plus BC square. இது வந்து நான் என்ன எழுதலாம், AB square plus இதுக்கு பதிலாக BD plus DE plus EC the whole square. இப்போ இதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், x plus x plus x 3x அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் டேரெக்டாக போடுறேன் 3x the whole square. அப்போ AB square plus 9x square அப்படின்னு வரும், which is equal to AC square. ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டு ப்ரூவ் தட்ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ என்னோட LHSும் RHSும் ஈக்குவல் வேல்யூவில் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடலாம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே எழுதுறேன். டு ப்ரூவ் தட் 8AE square is equal to 3AC square plus 5AD square. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏயோட வேல்யூ என்னது, எனக்கு ஏ எங்கே கிடச்சிருக்கு, ஈக்குவேஷன் 2ல் கிடச்சிருக்கு. அப்போது அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், AB ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 3. AC என்னது தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்குது, AB ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் 5. AD எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், AB ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும், 8AB ஸ்கொயர் ப்ளஸ் 8 4s ஆர் எவ்வளோ எனக்கு 32, 8 4s ஆர் 32x ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 3AB ஸ்கொயர் ப்ளஸ் 9 3s ஆர் எனக்கு எவ்வளோ 27x ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது 5AB ஸ்கொயர் ப்ளஸ் 5 into 1s ஆர் 5 தான், 5x ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு LHS என்ன கிடச்சிருக்கு, 8AB ஸ்கொயர் ப்ளஸ் 32x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த பக்கம் நான் ஆட் பண்ணலாமா, 3AB ப்ளஸ் 5AB எவ்வளோ 8AB ஸ்கொயர். ஓகேங்களா? 27 ப்ளஸ் 5 எவ்வளோ 32x ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், LHSும் RHSும் எனக்கு ஈக்குவலாக இருக்கா. அப்போது ஹென்ஸ் LHS is equal to RHS, hence proved அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகேங்களா? இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மேக்ஸ் எப்போவுமே லவ் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, பை பாய்.